I really want to share this. Wherever there is faith, wherever there is hope, magic happens. நமது நாட்டில் எதை சொன்னாலும் முடியாது என்ற வியாதி உள்ளது. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை எதிர்க்க முடியாது என்று காந்தியடிகளும் சுதந்திர போராட்ட வீரர்களும் நினைத்திருந்தால் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது இல்லையா? விக்ரம் சாராபாய் முடியாது என்று நினைத்திருந்தால் இன்று செயற்கைக்கோளை இந்தியா ஏவி இருக்க முடியாது இல்லையா? முடியாது என்ற நோய் நம்மிடம் பல பேரிடம் அதிகமாக உள்ளது. ஹாய் ஆல், ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணக்கூடிய இந்த 30 days டெலியூஷனல் சேலஞ்சுக்குள்ளே நீங்கள் வர போகிறீங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் ரொம்ப அதீத நம்பிக்கை வச்சுருக்கீங்களா உங்கள் மீது, உங்கள் கோல் மீது? எனக்கு இது விஷயம் வேணும்னு ரொம்ப தீர்க்கமாக நம்புறீங்களா? முதல் கொஸ்டின் அதை கேட்டுக்கோங்க. இல்லை ஒரு நேரம் எனக்கு வேணும்னு தோணுது, ஒரு நேரம் கிடைக்காதுன்னு தோணுது. சில பேர் நம்மளை குழப்பிடுவாங்க, நீ ரொம்ப பேராசைப்படுற அப்படின்லாம். அப்துல் கலாம் சார் சொல்கிற மாதிரி தான், எல்லா விஷயத்துக்கும் பயந்துக்கிட்டே இருப்போம். ஒரு விஷயத்தை ஸ்டெப் அவுட் பண்ணுறதுக்கு டக்குன்னு ஒரு பயம் வரும். இது செஞ்சு இப்படி லாஸ் ஆயிடுச்சுன்னா, அப்படி லாஸ் ஆயிடுச்சுன்னா, அது ஆயிடுச்சுன்னா, இது ஆயிடுச்சுன்னா, ஏற்கனவே ஆச்சு இல்லை, அவங்களுக்கு ஆச்சு இல்லை, இவங்களுக்கு ஆச்சு இல்லைன்னு நமக்கு தோன்றது இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கவங்கள்ட்ட யார்ட்டையாவது கருத்து கேட்குறோம் அப்படின்னா அவங்களும் நம்மளை பிடிச்சி பயமுறுத்தி விட்டுருவாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் நம்ம பயத்தோட ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அங்கே தோல்வி தான் நமக்கு வரும். அப்பயே சொன்னல அப்படின்னு நம்மளை இன்னும் டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சில பேர் தான் இருப்பாங்க. அதுவுமே ஆத்மார்த்தமாக பண்ணுவாங்களான்னா கொஸ்டின் மார்க். ஆனால் இப்படியே பிறந்து இப்படியே இறந்துருவோமா அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே நிறைய தடவை கேள்வி கேட்டிருப்பீங்க. ஜெயிச்சவங்க எல்லாரையும் பாருங்கள், நிறைய பேர் வின் பண்ண எல்லா செலிப்ரிட்டிஸும் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் இப்போ ஜெயிச்சிருப்பாங்க. அந்த வாழ்க்கையை மாற்றணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். அதை நம்புவாங்க, அதை கற்பனை பண்ணி அதிலே வாழ்வாங்க. ஆனால் அந்த கற்பனை நமக்கு வருதா அப்படின்னு கேட்டால், தப்பாக வர்றதுக்கு வரக்கூடிய கற்பனை நம்ம நல்லா வாழற மாதிரி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவே மாட்டேங்குது. ஸோ இந்த சேலஞ்சை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 30 days முழுசாக இதில் ஈடுபட போகிறோம். யாரெல்லாம் இந்த சேலஞ்சுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணணும். அண்ட் இதுக்கு முன்னாடி லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நீங்கள் என்னெல்லாம் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்க, எது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நாங்கள் இது வரைக்கும் ஒரு 1.5 வருஷம் 1.25 வருஷமாக கிட்டத்தட்ட ஏர்லி மார்னிங் 4 to 5 பிரம்ம முகூர்த்தம் கிளாஸஸ், மணி அட்ராக்ஷன் கிளாஸ், ஹீலிங் கிளாஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிளாஸ்ன்னு ஏகப்பட்ட கிளாஸஸ் எடுத்தாச்சு. நிறைய சக்ஸஸ், நிறைய முதல்ல பீஸ்ஃபுல், இன்னர் பீஸ்ஃபுல், ஒரு தெளிவு, ஒரு மன அமைதி நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. மணி அட்ராக்ஷனில் நிறைய அந்த பணம்லாம் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் சக்ஸஸ் நடந்திருக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி கிளாஸஸ் வேணும் அப்படின்னா என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். நிறைய கிளாஸஸ் அடுத்த மாதம் June 8 ஸ்டார்ட் ஆகுது. 5 days பிரம்ம முகூர்த்தம் ட்ரையல் கிளாஸ் அண்ட் ரீப்ரோக்ராமிங் கிளாஸ், பர்சனல் கைடன்ஸோட உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிளாஸ், இது எல்லாமே கனெக்ட் பண்ண போகிறோம். வேணுன்றவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக இப்போதே ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலயமா நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் நிச்சயமாக வரும். உடனே வருமா அப்படின்னா இல்லை, அதுக்குரிய டைம் அண்ட் நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுறீங்க, அதை ஃபுல் டெடிகேஷனில் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்கன்றதை பொறுத்து இருக்கும். ஓகே, ஸோ டெலியூஷனல் சேலஞ்ச் என்னங்க பண்ணணும்? முதல் விஷயம், இந்த சேலஞ்சை ஃபுல் டெடிகேட்டடாக பண்ணணும். முதல்ல என்னையிலேருந்து ஆரம்பிக்க போகிறீங்க. நாளைக்குன்னு என்றைக்குமே ஒத்தி போடாதீங்க. இன்னிலேருந்து ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஏதாவது புலம்பணுமா, அழணுமா, யார்ட்டையாவது நெகட்டிவாக பேசணுமா, பேசி முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ 30 days மௌன விரதம் மாதிரி யார்கிட்டையும் குறை சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு சேலஞ்ச். யாரை பற்றியும் அதிகமாக எந்த பொறாமையான ஒரு விஷயமும், குறை சொல்கிற விஷயமும் யார்கிட்டையுமே நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. இன்னொன்று, அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படுறது, அவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டாங்களே, இவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டாங்களே, நெகட்டிவான அவங்க கொடுத்த ஒரு விஷயங்களை திரும்ப யோசிக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. தானாக வந்துச்சு அப்படின்னா அதை நான் மன்னிக்கிறேன், மறக்கிறேன், இப்போதைக்கு நான் லெட் இட் கோ பண்ணுறேன், எனக்கு இந்த எண்ணம் தேவையில்லைன்னு உங்ககிட்ட சொல்லிவிட்டு அடுத்தது விஷயத்தை பார்க்குறதுக்கு நீங்கள் மெனக்கடணும். அடுத்த விஷயத்தின் மீது உங்கள் கவனத்தை நீங்கள் செலுத்தணும். அதை உட்காந்து யோசித்து இப்படி பண்ணிட்டாங்களேன்னு உங்களை நீங்களே ஆழ்ந்த துயரத்துக்குள்ளே ஆக்கிக்கக்கூடாது. ஓகே, 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன், யூ ஷுட் பி வெரி கிரேட்ஃபுல். எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. தட் இஸ், உங்களை சுற்றி நடந்த இதுவரை இத்தனை காலங்களாக இந்த வயது வரை உங்களுக்கு கிடைத்த அத்தனை நல்ல விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். அப்புறம் அது கூட சேர்ந்து காலையில் வேலையில், தட் இஸ் காலையில் ஒரு 4:30 to 5:30 இல்லை ஒரு 5 to 6 எழுந்து உங்களுக்கு என்னவாக ஆகணும், உங்கள் எதிர்காலம் என்னவாக மாறணுமோ அந்த ஸ்டேட்டாகவே நீங்கள் மாறணும்.
கற்பனை பண்ணுறது வந்து வெறும் காட்சிகளாக இருக்கக்கூடாது, உணர்வாக நீங்கள் சந்தோஷமாக சிரிக்கணும். அந்த ஸ்டேட் ஆஃப் இது ஒரு 5 வருஷத்தில் இல்லை 3 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக ஆகுறீங்க, பெரிய பங்களாவில் இருக்கீங்க, பயங்கரமான ஒரு காரில் உட்காந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே நீங்கள் உட்காருங்க, அந்த வீட்டில் நீங்கள் உட்காந்துருக்கும் போது அந்த உணர்வு என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு உணர்வை நீங்கள் இப்போவே கொண்டு வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இடத்துல நீங்கள் உட்காருங்க, காரில் நீங்கள் கையை வச்சு ஓட்டுறீங்க, ஆசிலேஷன் பிடிக்கிறீங்க, சவுண்டு ஹார்ன் அடிக்கிறீங்க, எப்படி இருக்கும் உங்களை பார்த்து நிறைய பேர் எப்படி இருந்தால் இவன் இப்படி ஆயிட்டான்ற மாதிரி பேசுவாங்கள்ல. அப்போ உங்களுக்குள்ள ஒரு உணர்வு தோணும்ல, அதெல்லாம் அப்படியே இமேஜின் பண்ணி அந்த உணர்வு பூர்வமாக அன்னைக்கு சந்தோஷமாக அனுபவிங்க. அதுவாகவே ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வாழறதுக்கு பழகுங்க. இது கொஞ்சம் கேட்குறதுக்கு முட்டாள்தனமாக கூட இருக்கலாம். நமக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நான் இதுலேருந்து வெளியில் வந்தால் போதுன்ற சுச்சுவேஷனை தாண்டி நான் எப்படி இதுவாக மாற முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் இப்போ இருக்க சுச்சுவேஷன் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் தெரியாமல் அறியாமல் ஈர்த்ததாக இருக்கலாம், உங்கள் மைண்டில் உள்ள பிளாக்கேஜ்லாம் இருக்கலாம். இப்போது நீங்கள் கனவு காண்றது தான் உங்கள் எதிர்காலத்தில் அமைய போகுது. அது 1 வருஷம் 2 வருஷம் அது உங்கள் கையில் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும், அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அதுக்கான மனிதர்களை நீங்கள் சந்திப்பீங்க. ஸோ இப்படி தான் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம ரஜினி சார், அவர் வந்து கண்டக்டராக இருந்து பேசிக்காக கண்டக்டராக இருந்து அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிங் பண்ணி சூப்பர் ஸ்டார் ஆனார். நம்ம விஜய் சார், அவர் ஆக்டிங் பண்ணணும், ஆனால் அவருக்கு அரசியலில் வரணும்னு ஒரு ஈடுபாடு இருந்துச்சு, மக்களுக்கு சேவை செய்யணுன்ற நிறைய உடன்பாடு இருந்துச்சு. அவருடைய கருத்தின் மூலயமாக அவர் முதல்வர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தார். அது நிறைவேறப்பட்டது. ஏஆர் ரகுமான் சார் சின்னதாக ஒரு ஸ்டுடியோவிலேருந்து தான் பெரிய ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் ஆனார். எல்லாருடைய பேக்ரவுண்டும் பாருங்கள், சின்ன லெவல்லேருந்து ஆரம்பித்து தான் பெரிய லெவலுக்கு வருவாங்க. இசை தென்றல் தேவா அவர்கள்லாம் கற்பனையிலே மியூசிக் வாசிப்பாராம், ரூமில் உட்காந்து கற்பனையிலே மியூசிக்கை வாசிப்பாராம். ஸோ நிறைய பேர் அந்த கற்பனையை நான் நல்லா ஜாஸ்தியாக பண்ணுவேன், இல்லாத இடத்துல இருக்கும்போதே பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேர் ஜெயிச்சவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் சூர்யா சாருமே, நான் வந்து ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வாங்கும்போது இன்னும் அதிகமாக வாங்கணும்னு கற்பனை பண்ணுவேன், நினைப்பேன், அது எனக்கு வருமானு ஏங்கியிருக்கேன், அது மாதிரி கற்பனை பண்ணுவேன், அந்த வாய்ப்பு எனக்கு வந்துச்சுன்னு அவர் வாயாலேயே சொல்லியிருக்கார். எந்த இடத்துல அதிக நம்பிக்கை இருக்கிறதோ வாய்ப்புகள் ஜாஸ்தி. நமக்கெல்லாம் இதெல்லாம் வருமா, நமக்கு இதெல்லாம் நடக்குமான்னு நம்ம முன்னாடியே தடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த வாய்ப்புகள் வந்தாலும் நம் கண் முன்னே அதை நம்மளே உதறி தள்ளிடுவோம். யாரும் உதற வேண்டாம், ஏன்னா நம்மளே அதை ரெடியாக பெறுவதற்கு தயாராக இல்லை அப்படின்றதுனால நம்மளே அதை தடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் தகுதி தான், இதை நான் அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப தீர்க்கமாக நம்பணும். முதல்ல அதுக்கான வழிகள், அது ஒரே விஷயம், நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெகுலராக நீங்கள் இதை விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். காலையிலையும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் அதுவாகவே வாழணும். பணம் இருக்குது இல்லை, எப்படி பணக்காரர்களுடைய மனநிலைமை இருக்கும், அப்படியே கெத்தாக நடப்பாங்க, அப்படியே ராயலாக அவங்க மனசில் கான்ஃபிடென்ஸ். ட்ரெஸ்ஸில் நம்ம வந்து பண்ண முடியாது, அந்த கார்லாம் நம்மக்கிட்ட இல்லை பரவாயில்ல, ஆனால் அதில் உக்காந்தா உணர்வு இருக்குல்ல, எப்படி இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும், ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும்ல, புது ட்ரெஸ் போட்டால் எப்படி இருக்கும், நம்மளுடைய வே ஆஃப் லுக்கிங் நமக்கே கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது அந்த உணர்வு வரும்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சந்திரமுகியாக மாறுங்கன்னு சொல்கிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே மைண்டு உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய மனசுக்கு உண்மை பொய்யினே தெரியாது. அந்த உணர்வை அது நம்ப ஆரம்பிச்சிச்சுன்னா போதும், திரும்ப 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 ரிப்பீட்டடாக கொடுக்க அது நம்பி உண்மையாலுமே அதுக்கான வாய்ப்புகளை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இது நடக்காது யாராவது சொல்கிறத கேட்குறது, டக்குன்னு அடுத்தவங்க சொல்கிற வார்த்தைகளை கேட்டு நம்ம வந்து மூடை மாற்றிடுறது, இல்லை நம்ம மேலேயே நமக்கு டவுட் அதிகமாக இருக்குது, குழப்பம், இதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் நினைக்கிறது நடக்கும்னு பிலீவ் பண்ணி நீங்கள் நிச்சயமாக அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 30 days இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்களேன். கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயம் உடனே 30 days 31st டேயில் நடந்துருமான்னு கேட்டுறாதீங்க. அபத்தமான கேள்வி நடக்கும். அதை நீங்கள் எவ்வளோ தீவிரமாக கொண்டு போக போகிறீங்க, அந்த ஆக்ஷன்லாம் உங்களை மேம்படுத்தி உங்களுக்கான வழிகளை காட்டி அழகாக எல்லாத்தையும் சரி பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி கொடுக்கும். சூப்பராக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மைண்ட் ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நம்ம ரீப்ரோக்ராமிங், அவர் சப்கான்ஷியஸ் மைண்டு ட்ரைனிங்லாம் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் ஹீலிங், நிறைய பர்சனல் கைடன்ஸ், பர்சனல் கவுன்சிலிங் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கும் வேணும்னா மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பர்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.